ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 சேலம் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. லாரி மாமா ஓரம் போங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இருந்தது, இன்றைக்கி தான் நல்ல நேரம் கிடச்சி ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம அண்ணனுக்கும் சிஎம் போஸ்டிங் கிடச்சிருச்சு. அதான் சேலத்துலேருந்து அப்படியே பெரிய ட்ரிப்பு போட்டிருக்கவங்களுக்கே தெரியும். அதை இன்றைக்கி நிறைவேற்றலாம் தான் நானும் வந்துட்டேன். எப்பயுமே சேலம்னாவே டாப் ஸ்பீடு ஒன்லி 180 170 தான். ஆனால் வண்டி ரிப்பேர் ஆகி மேப்லாம் மாறுது. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சரி, ஓகே. மதுரை என்ட்ரி. எல்லோரும் நம்மளை பார்க்கணுன்னா மதுரை வாங்க. மதுரைக்கு தனியாக ஒரு கண்டென்ட்டு நான் க்ரியேட் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிக் மதுரைனாவே. ஸோ போன வாரமே போயிட்டேன். கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறதுக்காக அவங்க கூடுமாரு போஸ்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தப்பாக நினச்சிடாதீங்க. நம்மளோட இதில் தான் இருப்போம். சிட்டிக்குள்ளே நம்ம தான். நான் வேறு போய்டா சீக்கிரம். டேய், எனக்கு வேறு நிறைய இது இருக்குது. எனக்கு என்னென்னா மதுரை, அதுக்கப்புறம் கொச்சி, திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் கொச்சி. மசூதி எப்பயுமே வருவேன். மதுரையில் ஃபேமஸான மசூதி பிரியாணிலாம் போடுவாங்க. அதுக்காக தான் நினைக்கிறீங்க. நான் வந்து ஐயா ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இதுதான் ரவுண்டானா, பெரிய ரவுண்டானா. சில எதுவுமே காணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தெரில. மதுரை புது மதுரை எடுங்க. இந்த பஸ் கேமில் அது வந்திருக்காது போல். ஸோ விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்காக நினைக்காதீங்க. அப்பா, பிரிட்ஜே யாரும் இல்லை. பெரிய பிரிட்ஜின் ஆட்டம் தொடரும். இது கதை களம் இல்லை, இது ரியல் லைஃப் பஸ் சிமுலேட்டர் இந்தியா. உங்களுக்கே தெரியும். பெரிய ஒரு கிரிக்கெட்லாம் விளாட்றாங்க பசங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா நானும் வரேன்ப்பா, சேர்த்திக்குவாங்க. இது வந்து நகராட்சி அலுவலகம். மதுரை சீரியஸ் முடிவே இல்லை. முடிவில்லா தொடர் காவியம். இது வந்து மகாபாரதம் மாதிரி போயினே இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னா ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பாருங்கள், மதுரையோட ஆறு. இவங்க தான் ஆற்றுல இறங்கினார் அழகர். அதையும் தாண்டி இங்கே ஒரு ரவுண்டானா இருக்கும். அது வந்து மதுரை கிழக்கு, அது மதுரை மேற்கில் அது ஃபஸ்ட்டு வந்தது. இது மதுரை கிழக்கு. இங்கே ஒரு ரவுண்டானா வரும். மிஸ் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வியூவையும் கரெக்டாக காமிக்கும். ஏன்னா மதுரைக்கு பெரிய வீடியோ போடலான்றதே நம்மளோட சேனலும் அறிமுகமே படுத்துறது அது ஃபஸ்ட்டு, தெரியுமா? இதுதான் ஒரு உங்களுக்கு அட்வான்டேஜான ஒரு விஷயம். பஸ்ஸு ஓவராக அடி வாங்கி 54% தான் இருக்குது அதோடைய ஆர்ட் 70%. இது ஒரு சின்ன பாருங்க. நீங்கள் நினச்ச சேலையெல்லாம் இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்துக்கோங்க. இந்த 10 ரூபா காயினில் வர நோட்டு, இந்த நோட்டு காசில் வர 10 ரூபா காசில் வர நிலமை இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. லென்த் வீடியோனாலே நமக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஸோ என்ட்ரி ஆன் திருவனந்தபுரம். வெல்கம் டு கேரளா. தமிழில் பார்த்து எல்லாருமே வந்து பயந்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் நமக்கு கிடையாது. இது ரோடு லொக்கேஷன் எப்போ நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். இது வந்து கேரளா வந்து கொஞ்சம் அழகு. ஆனால் தமிழ்நாடு அளவுக்கு இல்லை. உண்மையாக இதுதான். பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. மாட்டினா நம்மளை கைமா பண்ணிடுவாங்க. இதுதான் உண்மை. பார்த்துக்கோங்க. எதாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது சின்ன இது இந்த மலையை குறைஞ்சதுலாம் இந்த ரோடெல்லாம் போட்டேன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டு தான் உள்ளே என்ட்ரி கொடுப்போம். நான் எப்பவுமே அலறுவான என்ட்ரிக்கு நான் தருவேன் என்ட்ரிக்குன்னு. என்ட்ரியே நம்மளுக்கு தான் இங்கே இருக்கும். அடுத்து வந்து என்ன சீரிஸ் போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது திருவனந்தபுரம் பீச் கிழக்கு தொகுதியில் மேற்கு வடக்கில் இருக்கும். இப்போ இது வந்து சென்ட்ரல் பாயிண்ட் தான். அதுக்கு என்ன நம்ம ஓட்டுறது தான் வண்டி அப்படின்லாம் எப்பவுமே நினைக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் நம்ம ஓட்டுறது தான் வண்டி அப்படின்னு நினைக்கணும். ரொம்ப பர்சன்டேஜ் குறைஞ்சனே வருது. எஃப்சி விட்டு அப்படியே உங்களை சந்திக்கிறது தான் என்னோட பெரிய ஒரு இது. என்னை அங்கங்கே நிறுத்தி என்னை சந்திங்க, நானே சொல்கிறேன். ஸோ நம்மளோட தென்னை மரத்தோப்புக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு நிலம் வாங்கி விட்றது தான் என்னோடய ட்ரீமாக இருக்குது. ஏன்னா 3 ட்ரிப் வந்துட்டேன். பெரிய ட்ரிப்புக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். பட்ஜெட் அதிகமாக சொல்கிறாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டோடு எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மனசில் ஆயோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. சேட்டனையும் பார்க்கணும். அவர் ஐபிஎல்லில் பிஸியாக இருப்பார். சென்னை வேறு இந்த சீசன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் மிகப்பெரிய மும்பை ஃபேன். ரோஹித் சர்மா, மும்பை ராஜா ரோஹித் சர்மா. சரி வரட்டா.